ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். இன்றைக்கி பீட்ரூட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் போட்டுட்டு அது நல்லா ப்ரௌன் ஆன உடனே கடுகு போட்டு நல்லா தாளிச்சிட்டு வரமிளகா போட்டு வரமிளகாவும் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கடலைப்பருப்பு, நிலக்கடலை சொல்லுவோம்ல, கடலக்காய், அதை நல்லா ரோஸ்டடு கடலை இருந்துச்சு, அதை கொஞ்சம் ஒரு கையளவு நல்லா போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, ஒரு 10 பல் பூண்டு நல்லா இடிக்கல்ல தட்டி அதையும் போட்டுட்டு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி நல்லா வறுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த பீட்ரூட்டை அதில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அதை வணக்கிடணும். அப்படின்னா அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த சாதம் இருக்குது இல்லையா, அந்த வடித்த சாதம் இல்லைன்னா குக்கரில் வேக வச்ச சாதம் போட்டு நல்லா கிளறி எடுத்தோன்னா நமக்கு தேவையான பீட்ரூட் ரைஸ் டேஸ்ட்டாக கிடச்சிரும். இன்றைக்கி லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் பையனுக்கு நான் பீட்ரூட் ரைஸும் சில்லி சிக்கனும் தான் கொடுத்து விட்டேன். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.